It's story time. ஒரு காட்டுல ஒத்துமையா வாழ்ந்துகிட்டு வந்த பாம்புகளோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. நாகவனம்ங்கிற காட்டுல எக்கச்சக்கமா பாம்புகள் இருந்துச்சு. அந்த பாம்புகள் எல்லாமே ஒன்னோட ஒன்று சண்டை போடாம ஒத்துமையா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அந்த காட்டுல இருந்த மற்ற மிருகங்களும் பாம்புகளுக்கு நடுவில் இருக்கிற ஒத்துமையை பார்த்து பாம்புகள் கிட்ட எந்த விதமான பிரச்சனையும் வச்சுக்காம இருந்துச்சு. ஒரு தடவை இந்த நாகவனம் காட்டு பகுதி இருக்கிற இடத்துல தொடர்ந்து 4-5 வருஷத்துக்கு மழையே பெய்யல. அதனால அந்த காட்டுல இருக்கிற மற்ற மிருகங்கள் எல்லாம் வேற வேற காடை தேடி போக ஆரம்பிச்சிச்சு. பாம்புகளால வேற காடு இருக்கிற இடத்துக்கு இடம்பெயர்ந்து போக முடியாது அப்படிங்கறதுனால மழையை எதிர்பார்த்து அந்த காட்டுலயே பாம்புகள்லாம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அப்படியும் மழை வர்றதுக்கான அறிகுறி கொஞ்சம் கூட தெரியல. இதுக்கு நடுவுல நாகவனத்துல இருக்கிற குளம் குட்டை இதுலெல்லாம் இருக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வத்த ஆரம்பிச்சிச்சு. ஏற்கனவே தண்ணி இல்லாம மற்ற மிருகங்கள் பூச்சிகள் இது எல்லாமே வேற காட்டை தேடி போயிட்டதுனால அங்க இருக்கிற பாம்புகளுக்கு உணவு பஞ்சம் வந்துருச்சு. இப்போ குடிக்கிறதுக்கும் தண்ணி இல்ல அப்படின்னா இனிமே இந்த நாகவனத்துல உயிர் வாழறதே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி பாம்புகள் யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனா எப்படி இருந்தாலும் ஒரே ஒரு மழை மட்டும் நல்லா பெஞ்சிருச்சுன்னா போதும், இங்க இருக்கிற குளங்குட்டையும் நிரம்பிடும். அதே மாதிரி காட்டை விட்டு தண்ணி இல்லாம போன விலங்குகள்லாம் திரும்ப வந்துச்சுன்னா நமக்கான உணவு பஞ்சமும் தீர்ந்துரும் அப்படின்னு பாம்புகள்லாம் கொஞ்சம் நம்பிக்கையோட இருந்துச்சு. இப்போ இருப்புல இருக்கிற தண்ணி ரொம்ப நாளைக்கு வர்ற மாதிரி எல்லா பாம்புகளும் கொஞ்சம் கொஞ்சம்தான் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுப்பாட்டையும் பாம்புகள் பின்பற்ற ஆரம்பிச்சிச்சு. ஒரு பெரிய நாகப்பாம்புக்கு இந்த கட்டுப்பாடு கொஞ்சம் கூட பிடிக்கல. இந்த காட்டுல உணவு பஞ்சம் வந்ததுலேருந்து சாப்பாடு தான் ஒழுங்கா கிடைக்க மாட்டேங்குது. இருக்கிற தண்ணியாவது நிம்மதியா குடிக்கலான்னு பார்த்தா மிச்ச பாம்புகள்லாம் கொஞ்சம் தண்ணி தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஒவ்வொரு நாளும் அடிக்கிற வெயில்ல எக்கச்சக்க தண்ணி ஆவியா போகுது. அத மாதிரி ஆவியா போற தண்ணிய நாம குடிச்சாதான் என்ன, தாகத்தோட எப்படி காட்டுல அலைய முடியும் அப்படின்னு அந்த நாகப்பாம்பு யோசிச்சிச்சு. வேற எங்கேயாவது குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்குதான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி காட்டோட எல்லை பகுதி வரைக்கும் வந்து அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துக்குள்ள பாம்பு பூந்துச்சு. அங்க இருந்த ஒரு வீட்டோட தோட்டத்துல குளிக்கிறதுக்காக ஒரு தண்ணீர் தொட்டி இருக்கிறத அந்த பாம்பு பார்த்துச்சு. அந்த தொட்டியில இருக்கிற தண்ணியில ஒரு சின்ன குழந்தை குளிச்சுக்கிட்டு இருக்கிறதையும் அந்த பாம்பு கவனிச்சிச்சு. அந்த தண்ணீர் தொட்டி இருக்கிற இடத்துக்கு போய் அந்த குழந்தைக்கு தெரியாம தொட்டிக்குள்ள இருக்கிற தண்ணிய கொஞ்சமா குடிச்சுக்கலாம் அப்படின்னு அந்த பாம்பு நினைச்சிச்சு. அந்த குழந்தை குளிச்சுட்டு போகிற வரைக்கும் இந்த பாம்பால தாகத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்க முடியல. அது தண்ணீர் தொட்டி மேல ஏறி தண்ணி தொட்டிக்குள்ள இருந்த தண்ணிய குடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்பதான் அந்த சின்ன குழந்தையும் பாம்ப கவனிச்சிச்சு. ஆனா பாம்ப பார்த்து அந்த குழந்தை கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. பாம்பு தண்ணி குடிக்கிறத பார்த்து இந்தா இன்னும் குடி அப்படின்னு சொல்லி அது கையில வச்சிருந்த சொம்பால தண்ணிய மொண்டு பாம்பு தலையிலேயே ஊத்திச்சு. அந்த நாகப்பாம்பு ஒண்ணுமே செய்யாம தான் வந்த வேலையிலேயே கவனமா வயிறு முட்டை தண்ணிய குடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ அந்த குழந்தை குளிக்கிறத நிறுத்திட்டு இந்த பாம்போட விளையாட ஆரம்பிச்சிச்சு. பாம்போட வாலை பிடிச்சு இழுக்கிறது, பாம்போட உடம்புல அடிக்கிறது, இத மாதிரிலாம் அது செய்ய ஆரம்பிச்சிச்சு. ஆனா அந்த பாம்பு எந்த விதமான எதிர்ப்பும் காட்டாம தனக்கு வேண்டிய அளவுக்கு தண்ணி குடிச்சிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிருச்சு. இதுக்கு அப்புறமா அந்த நாகப்பாம்புக்கு
தண்ணி எங்க கிடைக்கும் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால தினைக்கும் காலையில அந்த குழந்தை குளிக்கிற சமயத்துல இந்த நாகப்பாம்பு எப்படியாவது அந்த வீட்டுக்கு போயிடும். வேண்டிய அளவு தண்ணிய குடிச்சிட்டு அந்த குழந்தைக்கு எந்த விதமான தீங்கும் செய்யாம திரும்பி வந்துரும். அந்த குழந்தையும் இந்த பாம்புக்கு நாகுன்னு பேரு வச்சு அது கையில கட்டிக்கிட்டு இருந்த ஒரு கயிறை எடுத்து இந்த பாம்போட வால்ல சுத்தி விட்டுச்சு. தினைக்கும் இந்த பாம்பு அங்க போய் தண்ணி குடிக்கிறதும், அந்த குழந்தை சொம்பு தண்ணியை எடுத்து பாம்போட தலையில கொட்டுறதும், பாம்போட வாலை பிடிச்சு இழுக்கிறது, அடிக்கிறது, இதெல்லாம் தொடர்ந்து வழக்கமாச்சு. இப்படி இருக்கிறப்போ காட்டுல இருக்கிற விரியன் பாம்பு இந்த நாகப்பாம்பை ஒரு நாளைக்கு பார்த்துச்சு. பார்த்த உடனேயே இந்த நாகப்பாம்பு கிட்ட, நீ நிறைய தண்ணி குடிக்கிற போல இருக்கே, உனக்கு இவ்வளோ தண்ணி எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு கேட்டுச்சு. உடனே நாகப்பாம்பு அதுகிட்ட, இல்ல இல்ல, நிறைய தண்ணி எல்லாம் எங்க கிடைக்குது, எல்லா பாம்பும் குடிக்கிற மாதிரி கொஞ்சம் தண்ணியை தான் நானும் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த நாகப்பாம்புக்கு விரியன் பாம்பை பத்தி நல்லா தெரியும். அதனாலதான் அது அப்படி சொல்லிச்சு. ஆனா விரியன் பாம்பு சொல்லிச்சு, இல்ல, நீ என்கிட்ட போய் சொல்ற, உனக்கு எங்கேயோ தண்ணி நிறைய கிடைக்குது, நீ வேண்டிய அளவுக்கு தண்ணி குடிக்கிற, பாரு உன்னோட தோலெல்லாம் எவ்வளோ பளபளன்னு இருக்கு பாரு, என்னோட தோலெல்லாம் பாரு அப்படியே காஞ்சு போய் வறட்சி ஆயிடுச்சு. உனக்கு எங்க தண்ணி கிடைக்குதுங்கிறத நீ எனக்கு சொன்னா நானும் அங்க கொஞ்சம் தண்ணி குடிச்சு வறண்டு போன என்னோட தோலை நான் கொஞ்சம் சரிப்படுத்திக்குவேன் அப்படின்னு கேட்டுச்சு. அப்பையும் அந்த நாகப்பாம்பு விரியன் பாம்புக்கு தண்ணி கிடைக்கிற இடத்த சொல்லவே இல்லை. பொழுது விடிஞ்சு ரொம்ப நேரம் வரைக்கும் அந்த விரியன் பாம்பு தினைக்கும் கொரட்டை விட்டு நல்லா தூங்குங்கிறதுனால இந்த நாகப்பாம்பு காலையில எழுந்திருச்சு போய் தண்ணி குடிச்சிட்டு வர்றத விரியன் பாம்பால கண்டுபிடிக்க முடியல. ஆனா தினைக்கும் அது நாகப்பாம்பு கிட்ட, நீ எங்க போய் தண்ணி குடிக்கிறங்கிறத சொல்லு அப்படின்னு கேட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிச்சு. நாகப்பாம்புக்கும் விரியனை பார்த்தா ரொம்ப பாவமா இருந்துச்சு. கடைசியில அது விரியன் பாம்பு கிட்ட சொல்லிச்சு, நான் தண்ணி எங்க இருக்குங்கிறத உனக்கு சொல்லுவேன், ஆனா அங்க இருக்கிற குழந்தைக்கு எந்த விதமான தீங்கும் நீ செய்யாம தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வரணும். அதுக்கு சம்மதம்னா தண்ணி இருக்கிற இடத்த பத்தி நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிச்சு. விரியன் பாம்பும் அதுக்கு சம்மதிச்ச உடனே நாகப்பாம்பு தண்ணி இருக்கிற இடத்த விரியனுக்கு சொல்லிச்சு. அடுத்த நாள் காலையில நாகப்பாம்புக்கு முன்னாடியே விரியன் பாம்பு எழுந்திருச்சு தண்ணி இருக்கிற வீட்டுக்கு போச்சு. நாகப்பாம்பு தூங்கி எழுந்திருச்சதும் விரியனை காணும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே, ஐயையோ, இவன் வேற அந்த வீட்டுக்கு போயிருக்கானே, இவனை பத்தி நமக்கு நல்லா தெரியுமே, அந்த குழந்தைக்கு ஏதாவது தீங்கு செஞ்சிட போறான் அப்படின்னு பயத்தோட நாகப்பாம்பும் தண்ணி இருக்கிற வீட்டுக்கு கிளம்பி வந்துச்சு. விரியன் பாம்பு அந்த வீட்டுக்கு வரும்போது தண்ணி தொட்டியில அந்த குழந்தை குளிச்சுக்கிட்டு இருக்கிறத அது பார்த்துச்சு. உடனே அதுவும் தண்ணீர் தொட்டியில இறங்கி தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த குழந்தையும் எப்பவும் செய்யற மாதிரி சொம்பு நிறைய தண்ணியை எடுத்து விரியன் பாம்போட தலைவழிய கொட்டிச்சு. விரியன் பாம்போட வாலை பிடிச்சு இழுத்து அதோட உடம்புல அடிச்சு அது விளையாட ஆரம்பிச்சிச்சு. வயிறு முட்டை தண்ணிய குடிக்கிற வரைக்கும் விரியன் பாம்பு அந்த குழந்தைய ஒண்ணுமே செய்யல. தண்ணிய குடிச்சு முடிச்ச உடனே அந்த குழந்தை விரியன் பாம்போட வாலை பிடிச்சு இழுத்துச்சு. உடனே விரியன் பாம்புக்கு ரொம்ப கோபம் வந்து அந்த குழந்தையோட கால்ல கடிச்சு விட்டுருச்சு. அப்பதான் அங்க வந்த நாகப்பாம்பு அந்த குழந்தை மயங்கி போய் கீழே விழறத பார்த்துச்சு. உடனே அது வேகமா அங்க போய் விரியன் பாம்பு கடிச்சு வச்ச இடத்துல தன்னோட பல்ல வச்சு அந்த குழந்தையோட உடம்புல இருந்த விஷத்தை முழுக்க அப்படியே உறிஞ்சி எடுத்துருச்சு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த குழந்தை ஒரு ஆபத்தும் இல்லாம கண்ணை முழிச்சு எழுந்திருச்சு உக்காந்துச்சு. நாகப்பாம்புக்கு விரியன் மேல பயங்கர கோபம் வந்துச்சு. அந்த குழந்தைக்கு எந்த தீங்கும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தும் தண்ணி கொடுத்த நன்றி கடன் கூட இல்லாம விரியன் பாம்பு அந்த குழந்தைய கடிச்சத நாகப்பாம்பால ஏத்துக்கவே முடியல.
அது நேர விரியன் பாம்பு தூங்கிக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு போய் அதோட சண்டை போட்டுச்சு. அந்த சண்டையில நாகப்பாம்பு விரியன் பாம்பை கடிச்சு கொன்னுடுச்சு. ஒரு நாகப்பாம்பும் விரியன் பாம்பும் பயங்கரமா சண்டை போட்டுக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நாகவனத்துல இருக்கிற மிச்ச நாகப்பாம்புகளும் விரியன் பாம்புகளும் அங்க வந்து சேர்ந்துருச்சு. அதுக்குள்ள அந்த விரியன் பாம்பை நாகப்பாம்பு கடிச்சு கொன்னுடுச்சு. அன்னிலேந்து இன்னி வரைக்கும் எல்லா விரியன் பாம்புகளும் நாகப்பாம்ப தன்னோட எதிரியாதான் பார்க்க ஆரம்பிச்சிச்சு. ஒத்துமையா இருந்த பாம்புங்கள்லாம் ஒரே ஒரு பாம்போட தீய குணத்தினால ஒண்ணுக்கொன்னு எதிரி ஆயிடுச்சு. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை பின்னூட்டத்துல கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் பல நல்ல கதைகளை கேட்க ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்புல இருங்க. நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.